மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் வந்து நடக்க வேண்டிய நாள் வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து யார் என்ன சொல்லி வந்து கல்யாணத்தை நிறுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியலை. மல்லி வந்து எந்த ஒரு உதவியும் இல்லாமல், எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காம வந்து மனசு உடஞ்சி போய் நின்றுட்டுருக்காங்க. அதுவும் வந்து அவள் ஒரு பொய்யானவ அவள் ஒரு அவள் ஒரு பொய்யானவ ரேணுகாவோட முகத்தை வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. அதுவும் வந்து பொய்யா வந்து வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஏமாற்றி சொத்தை வந்து அபகரிக்கணும்னு வந்திருக்கா. அப்போ அவள் பொய் தானே, பொய் தான் ஜெயிக்கும் அப்படின்னா உண்மை எங்கே போகுது, நம்பிக்கை எங்கே? உண்மை மேலே இருக்கிற நம்பிக்கையே வந்து போயிடாதா? இப்படி பொய் தான் ஜெயிக்கும், உண்மைக்கு வந்து இங்கே வாய்ப்பே இல்லை அப்படின்னா எதுக்கு கடவுள், எதுக்கு சாமி எல்லாம் நம்ம கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை மேலே இருக்கிற மொத்த ஹோப்பையும் வந்து விட்டு மனசு விட்டுட்டாங்க. மல்லிக்கு வந்து இப்போ எது மேலேயும் நம்பிக்கையே கிடையாது. என்ன தான் பண்ணாலும் என்ன தான் நடந்தாலும் வந்து பொய் தான் வந்து ஜெயிக்கும் அப்படின்னா நம்மளாம் எதுக்கு இருக்கணும்? உண்மைக்கு அப்போ வந்து எதுவுமே இல்லையா? அதுக்கு ஆதாரம் இருந்தால் தான் உண்மையவே நம்புகிறாங்க. ஆனால் பொய்யை வந்து ஆதாரம் இல்லைன்னா கூட வந்து கூடிய சீக்கிரம் நம்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். நாகவும் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, முடியலை. என்ன பண்ணி கல்யாணத்தை நிறுத்துறது நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம். நம்ம அமைதியாக இருந்தால் கூட பரவாயில்ல, என்ன நடக்குதோ நடக்கட்டும், மல்லி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேரும் கிளம்பி வந்து கல்யாணத்துக்கு போகிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நாகு வந்து மல்லி வந்து சமாதானப்படுத்தி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கல்யாணத்துக்கு போகவும் முடியல, கல்யாணத்துக்கு போகாமல் இருக்கவும் முடியல. காரணம் வந்து என்னென்னா, நமக்கு பிடிச்சவங்களே இன்னொருத்தவங்களை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். அந்த இதில் வந்து விஜய் வந்து இன்னொரு பொண்ணோட கழுத்தில் தாலி கட்டுறாங்க அப்படின்றது மல்லியால் ஏற்றுக்க முடியல. அதனால் வந்து போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. போகாததுக்கான ரீசன் வந்து போகாமல் நின்றுட்டாலையும் வந்து ரேணுகாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து மல்லிக்கு விருப்பம் இல்லை அப்படி, அதனால தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து நிஷா வந்து குத்தி விட்டுட்ருக்காங்க. நிஷாவும் ராஜி ரேணுகா எல்லோரும் வந்து மல்லிக்கு என்ன பிடிக்கல, மல்லிக்கு வந்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்றது தான் வந்து ஆல்ரெடி வந்து அங்கே சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ கல்யாணத்துக்கும் போகலன்னா பாரு, நாங்கள் சொன்னது உண்மையாயிடுச்சு, மல்லிக்கு வந்து ரேணுகாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்லை, அதனால தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னும் வந்து ஏற்றி விட போகிறாங்க விஜயை. இவங்க இப்படி பேச தான் வந்து விஜய்க்கு வந்து எந்த பதில் சொல்கிற முடியாத நிலமையில தான் வந்து 2 டைம் மாட்டிக்கிட்டாங்க. மல்லி பண்ண சின்ன மிஸ்டேக்காக அந்த பிளான் மட்டும் சக்ஸஸ் ஆகிருந்துச்சா வந்து ரேணுகா இந்த வீட்டில் வந்து இருந்திருக்கவே மாட்டாங்க. பிளான் வந்து மிஸ் ஆகிட்டதுனால வந்து இப்போ வந்து மல்லியை வந்து எல்லோரும் வந்து எதிரியாக பார்க்குறாங்க. மல்லியை பேச விட்டு எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. மல்லி வந்து அங்கே பதில் சொல்லவும் முடியாமல், உண்மையை சொல்லவும் முடியாமல், அந்த சூழ்நிலையை வந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாமல் எப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு கூட வெளியே தெரியல. இவன் முன்னாடியெல்லாம் அழுந்துடணுமா அப்படின்ற ஒரு இதுலேயும் வந்துருக்காங்க. அப்படி இவங்க இருக்க நம்ம ரேணுகா வந்து நல்ல குஜாலாக இருக்காங்க. குஜாலான்னா சொல்ல முடியாத அளவுக்கு வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க. என்ன அப்படின்னா, நல்லா வந்து அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்காங்க. ரெடி ஆகினது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது இதுக்கப்புறம் வந்து யாராலையும் முடியாது. யாருமே வந்து இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்த முடியாது. என்னையும் விஜயும் வந்து இதுக்கப்புறம் வந்து பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து யாருக்குமே இல்லை அப்படின்னு வந்து பெருமையாக வந்து தன்னைத்தானே வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் இவ்வளோ அழகாக இருக்கேன், இந்த மாதிரியெல்லாம் நான் இருப்பேனா அப்படின்னு கூட நான் யோசிச்சே பார்க்கல. இவ்வளோ அழகு இருந்தும் என்ன இப்படி வந்து வாழ்க்கையை வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். அதனால தான் வந்து கடவுளாக வந்து எனக்கு இதை வந்து அமைச்சு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களவே வந்து தன்னைத்தானே வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. பெருமையாக பேசிகிட்டு இருக்க மட்டும் இல்லாமல் மணவரையில் வந்து 2 பேரையும் கூட்டு உட்கார வச்சுட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் உட்கார வச்சது மட்டும் இல்லாமல் மாலையெல்லாம் மாற்றியாச்சு. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பாக்கி, தாலி எடுத்து கழுத்தில் கட்டுறது. இது மட்டும் நடந்து முடிஞ்சிட்டா மல்லியோட வாழ்க்கை கேள்விக்குறி மட்டும் இல்லாமல் தலைகீழ எல்லாத்தையும் திருப்பி போட்டுரும். தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து 1008 பொய்யை சொல்லி வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, தாலி கட்டிட்டா அவ்வளோதான். மொத்தமாக வந்து பேக்கப் பண்ணி மேலே அனுப்பிச்சிருவாங்களா, இல்லை வந்து விஜயை வந்து மொத்தமாக போட்டு புதைச்சிருவாங்களா அப்படின்னே சொல்ல முடியாது. மணவரையில் உட்காந்துட்டு இந்த ரேணுகா பண்ணுற அலப்பறம் வேறு தாங்கவே முடியல. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் அழகாக இருக்கேன் மல்லி, நானும் விஜயும் கல்யாணம் மாப்பிள்ளை பிள்ளை எவ்வளோ கோலத்தில் வந்து நல்லா இருக்குமா, எங்கள் ஜோடி சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியவே வந்து வேணுன்ட்டே வந்து வெறுப்பேற்றுறதுக்காக மல்லிக்கிட்டேயே வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க.
க்யூட்டாக பண்ணுறேன் அப்படின்ற இதில் வந்து ரொம்பவே வந்து சில்லியாக கிரிஞ்சாகவும் பண்ணிகிட்ருக்காங்க ரேணுகா இருந்துட்டு. அவங்களுக்குள்ள அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து க்யூட்டுன்னு வந்து யாரோ வந்து மனசில் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க போல். அதனால் வந்து பண்ணுறதெல்லாம் க்யூட்டுன்னு நினச்சிட்டு ரொம்ப கிரிஞ்சாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணுறதெல்லாம் ஏமாத்து வேலை. இதில் வந்து அழகாக இருக்கியா, ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கான்றதெல்லாம் வேறு கேட்டுட்ருக்காங்க. எல்லாமே வந்து செட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இன்னமும் வந்து தாலி எடுத்து கொடுக்குறது மட்டும்தான் பாக்கி இருக்குது. இப்படி இருக்கிற இந்த சமயத்தில் மல்லியும் வந்து அங்கே தான் இருக்காங்க. மல்லி தான் வந்து ஏதாவது காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினச்சா அதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து மனோகர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லி கல்யாணத்தை நிறுத்துவாரா, இல்லை தன்னைத்தானே ஏதாவது பண்ணின்னு அசம்பாவிதம் ஏதாவது ஒரு நியூஸ் தெரிஞ்சால் வந்து விஜய் வந்து தாலி கட்டாமல் நின்றுவாரா, இப்படி பல விஷயங்கள் வந்து மனசுக்குள்ளே வந்து தோணிகிட்ருக்கு. இல்லை ரகுவே வந்து கல்யாணத்தை நிறுத்துவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒன்று அன்னபூர்ணி வரணும், இல்லை மனோகர் வரணும், அப்படி இல்லையா மல்லியோட அண்ணா வரணும், அப்படி இல்லைன்னா வந்து ரகு வரணும். இப்படி இவங்களில் யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆகுமா, இல்லை வந்து இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏதோ ஒன்று பண்ணி கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்றது தான் என்னோடய கருத்து. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைப்பீங்க, இவங்க எல்லாம் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இன்னமும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் வந்து மல்லியும் வந்து அச்சதை போட்டு வேடிக்கை பார்த்துட்டு வர வேண்டியது தான். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.